ஏசாயா அதிகாரம் 41. தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக்கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்தரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைகல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாத படிக்கு அவன் ஆணிகளால் அதை இறுக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ, உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரளும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வருங்காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள். அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். இதோ, நீங்கள் சூனியத்திலும் சூனியமாயிருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது. உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவருப்பானவன். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன் வருவான். சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும்
குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே. முதல் முதல் நானே சீயோனை நோக்கி, இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். நான் பார்த்தேன், அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனை காரணம் அவர்களில் இல்லை. இதோ அவர்கள் எல்லாரும் மாயை, அவர்கள் கிரியைகள் விருதா, அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 41 அதிகாரமும் ஏசாயா 40 அதிகாரத்தில் உள்ள தேவ செய்தியையே தொடர்கிறது. தேவனின் சிறந்த தன்மைகளை பற்றி விவரிக்கிறது. இங்கே அவர் ஒரு சிருஷ்டிகர் என்ற விதத்திலே அதிகம் விளக்கப்படாமல் அவர் மனிதனுக்காக செய்கின்ற காரியங்களை குறித்தே அதிகம் சொல்லப்படுகிறது. தேவனுடைய சிறந்த தன்மை, மேன்மையான நிலை அவருடைய சிருஷ்டிப்பிலும் மனித வரலாற்றிலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்திலே சில காரியங்கள் நமக்கு உடனடியாக பொருள் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே காணப்படுகிறதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அது அவ்வாறு விளங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே இருந்தாலும் அதிலே கர்த்தருடைய செய்தி தெளிவானது. ஆபத்துகளும் படுகுழிகளும் உள்ள இந்த உலகத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து நடத்துகிறார் என்ற மைய கருத்து தெளிவுபடவே கூறப்பட்டிருக்கிறது. எனவே இது தேவ ஜனங்களுக்கு ஆறுதல் தரும் ஒரு செய்தியாயிருக்கிறது. ஏசாயா 41 அதிகாரம் 1 வசனம், தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். உலகில் உள்ள ஒவ்வொருவரும் நியாய தீர்ப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இது ஒளியிலே இருக்கிறவர்களுக்கும் இருளில் இருக்கிறவர்களுக்கும், தேவனுக்கும் பிசாசுக்கும், விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் வித்தியாசத்தை காண்பிக்கப் போகிறது. அதில் வாழ்ந்த ஜனங்களுக்கிடையே பெரிய வித்தியாசத்தை காட்டப்போகிறது. ஆகவே தேவன் இந்த வசனங்களிலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் தன்னிடத்திலே திரும்பி தான் அளிக்கும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைப்பு கொடுக்கிறார். தேவன் நம்மோடு சாதகமாக செல்கிறவர். அவர் உங்களிடத்திலிருந்து வேறு எதையும் கேட்கவில்லை. அவர் அளிக்கும் கிருபையையும் ரட்சிப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே கேட்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 2 வசனம் பாருங்கள். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாழடியுமாக்கி. இங்கே கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி என்று வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். இது கோரேசை பற்றி சொல்லுகிறது என்று சிலர் சொல்வார்கள். கோரேசை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவன் பெயர் சுருக்கமாக இங்கே குறிக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் அவன் பெயர் இங்கே இடம்பெற வாய்ப்பில்லை. இது பெயரையோ ஒரு நபரையோ குறிக்காமல் குணத்தை குறிக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். நீதி என்ற தன்மையை இது வலியுறுத்துகிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நீதியாய் ஆட்சி செய்கிறதை இது குறிக்கிறது. இந்த பகுதியிலே இந்த கருத்து தொடர்ந்து சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் 6 வசனம் பாருங்கள். ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன் கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். தேவன் தவறுகளை சரி செய்து அநியாயத்தை நீக்கி ஆள்கை செய்வதற்கு வருவதனாலே தேவனோடு சரியான உறவு கொண்டிருப்பவர்கள் தைரியமாக இருக்க முடியும். தேவனை நம்புகிற சிறியவனுக்கும் நம்பிக்கை உண்டு. அவன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. தொடர்ந்து வசனம் 7 பாருங்கள். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி
இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாத படிக்கு அவன் ஆணிகளால் அதை இறுக்குகிறான். சிலர் அவசரமான தேவைகளுக்காக தற்காலிகமாக விக்கிரகத்தை வணங்குகிறார்கள். அந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் அது தேவன். மற்றபடி அவர்கள் இயேசுவைத்தான் நம்புவார்கள். இவ்வாறு அவர்கள் தங்களை தேவனை விட்டு வெளியே சுத்தியலால் அடித்து தங்களை இறுக்கிக் கொள்கிறார்கள். தேவன் அவர்களை பார்த்து கூறுகிற காரியத்தை அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 41:8 பாருங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இப்பொழுது தேவன் இஸ்ரவேலை அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து தேற்றுவதற்காக அவர்கள் பக்கம் திரும்புகிறார். நீங்கள் இவ்விதமாக தற்காலிக தெய்வங்களை நாடி ஓடுகிறதை காட்டிலும் நீங்கள் ஏன் என்னிடத்திலே திரும்பக்கூடாது என்று கேட்கிறார். அவர்கள் பாவிகளாக கீழ்ப்படியாதவர்களாக காணப்பட்ட பொழுதும் தேவன் அவர்களை யாக்கோபே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு என்பதற்கு எத்தன் என்ற அர்த்தம். அவனை தேவனே இஸ்ரவேலாக மாற்றினார், அதாவது தேவனுடைய இளவரசனாக ஏற்படுத்தினார் என்பதை நாம் அறிவோம். தேவன் இந்த காரியத்தை யாக்கோபின் புத்திரர்களுக்காக செய்ய விரும்பினார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான். தேவன் அவ்விதமாக இந்த ஜனங்களை தன்னோடு உள்ள உறவிலே சமாதானமான நிலையை, சரியான நிலையை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே இவ்விதம் அழைப்பு கொடுக்கிறார். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு இந்த வசனம் ஆறுதலின் ஊற்றாகவும் பலத்திற்கு தூணாகவும் இருந்து வருகிறது. தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது, அவர்கள் தேவனை எதிர்த்து செயல்பட்டார்கள் எனில் அப்படி செய்வது அவர்களுக்கு மிகவும் மூடத்தனமான செய்கையாக இருக்கும் என்று சொல்கிறார். அது அவர்களுக்கு இந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் இழக்கச் செய்யும். அது மாத்திரமல்ல, அழிவை கொண்டு வரும் என்றும் சொல்லுகிறார். அடுத்ததொரு முக்கியமான வசனத்தை பாருங்கள். ஏசாயா 41:13, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். தன்னை நம்பும்படி தேவன் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கும் கிருபையான அழைப்பை பாருங்கள். என்னதொரு ஆறுதல் இல்லையா? தேவன் நம்மை அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்ற விரும்புகிறார். நம்மை அவரோடு நடக்க வைக்கவும் ஐக்கியம் கொள்ளச் செய்யவும் அவரை அறிந்து கொள்ள வைக்கவும் அவர் விரும்புகிறார். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, எவ்வளவாக மனிதர்கள் இதை இழந்து போகிறார்கள். அநேகர் தேவனுடைய சபையின் பணியை முன்னின்று செய்வார்கள், ஆனால் இந்த கிருபைகளை இழந்தவர்களாக காணப்படுவார்கள். வசனம் 14 பாருங்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நாம் நம்மை குறித்து மிகவும் அதிகமாகவே எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் நாம் வெறும் பூச்சியே என்று இங்கே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் ஒன்றுமில்லை. தேவனே நம்மை முக்கியமானவர்களாக, விசேஷித்தவர்களாக மாற்றுகிறார். சிறுமைப்படுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே துக்க முகத்தோடும் முறுமுறுப்போடும் காணப்படுகிறார்கள். மனிதன் எங்கே போகிறான்? அவன் செய்கிற காரியங்களினாலே அவனுக்கு உண்டாகிற லாபம் என்ன? மனிதன் ஏன் வாழ்கிறான்? இப்படியெல்லாம் சிலர் கேள்விகளை கேட்டு வாழ்க்கையே வீண், அதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று கூறி தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொண்டார்கள். அப்படியானால் மனிதர்களின் வாழ்வை பிரயோஜனமாக மாற்றுகிறது எது? அதற்கு எப்பக்கம் பார்த்து செல்ல வேண்டும்? அவன் எங்கே திரும்ப வேண்டும்? மனிதன் திரும்ப வேண்டிய இடம் ஒன்று உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவே. ஆனால் அநேகர் அதை தவற விட்டு விடுகிறார்கள். அவருடைய ஐக்கியம், அவர் தரும் ரட்சிப்பு, அவர் தரும் ஆசீர்வாதம், கிருபை போன்றவை இல்லாது தவிக்கிறார்கள். இவையெல்லாம் நமக்குரியதே. பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலே திரும்பினால் இவை எல்லாவற்றையும் நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். ஊழியரோ வேறு யாருமோ தேவனிடத்திலே உங்களுக்காக இதை பெற்றுத்தர முடியாது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத் தொடர்ந்து அவர் 1000 வருட அரசாட்சியின் பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இவை எல்லாமே அங்கே உண்டு. தேவன் நமக்கு இந்த உலக ஆசீர்வாதங்களையும்
பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் தர விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதற்காகவே அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக ஏசாயா 41 அதிகாரம் 21 வசனத்தை பாருங்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். இங்கே ஒரு அறைகூவலை பார்க்கிறோம். இது விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு எதிரான அறைகூவல். பிரியமானவர்களே, நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? தேவனுக்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் இடையிலே தடையாக நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்களோ அதுவே உங்களுடைய உருவ வழிபாடாகும். அது எதுவாகவும் இருக்கலாம். உங்கள் பலன், உங்கள் நேரம் போன்றவையாகவும் அது இருக்கலாம். அதுவே உங்களுடைய பக்தியாக மாறிப்போய்விடும். தேவனுடைய உறவை திருடிக்கொள்ளும் எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் அது உங்களுடைய விக்கிரகமே. இந்த விக்கிரகங்கள் என்ன செய்ய முடியும்? அவைகள் இந்த உலக தோற்றத்தினை குறித்து உங்களுக்கு விவரித்து சொல்ல முடியுமா? நீங்கள் பரிணாம வளர்ச்சி என்ற அறிவியல் கொள்கையிலே திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? அல்லது திருப்தி அடைய முடிகிறதா? ஒருவேளை இது போன்ற அநேக விளக்கங்கள் இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், அவை எல்லாவற்றையும் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஏசாயா 41 அதிகாரம் 22 வசனத்திற்கு வாருங்கள். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்கப் போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும் படிக்கும், பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும் படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வருங்காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். அதாவது மனிதனுக்கு தன்னுடைய ஆரம்பமே தெரியாது. மேலும் அவனுக்கு உலக தோற்றத்தை பற்றி அறிந்திருக்க முற்றிலும் வாய்ப்பில்லை. அவன் எந்த தத்துவங்களை பின்பற்றி நடந்தாலும் அதை அறிய இயலாது. உலக தோற்றத்தை பற்றி கூறும் அநேக அறிவியல் தத்துவங்களிலே ஒன்றுதான் பரிணாம வளர்ச்சி என்பது. இதனோடு சேர்ந்து பிறந்த மற்ற தத்துவங்கள் எல்லாம் இன்றைக்கு மறைந்து விட்டது போல இதுவும் இன்னும் சில ஆண்டுகளிலே மறைந்துவிடும். இதற்கு பிறகு மனிதன் வேறொரு தத்துவத்திற்கு நேராக திரும்புவான். மனிதனுக்கு தன்னுடைய ஆரம்பமே தெரியாத போது மற்றவற்றை எப்படி அறிவான்? எதிர்காலத்தை பற்றிய அறிவு அவனுக்கு எப்படி இருக்கும்? மனிதன் ஒன்றும் அறியாத படைப்பு. நீங்கள் எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறீர்கள் என்பதை எப்பொழுதாவது அறிந்திருக்கிறீர்களா? சிலர் டாக்டர் பட்டத்திற்காக படிப்பதை பார்த்திருப்பீர்கள். ஒரு மனிதர் PhD படிப்பதற்காக சென்றார். அவர் கொசுவின் கண்களை பற்றிய ஆராய்ச்சியிலே ஈடுபட்டார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. அன்று அவருக்கு திடீரென்று ஒரு எண்ணம் வந்தது. நாம் இந்த விதமான காரியத்திலே ஈடுபடாமல் கொசுவின் கண்களையே பார்த்து நேரத்தை வீணடிப்பதை விட பிரயோஜனமான ஏதாவது ஒன்றை வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. ஆகவே அவர் படித்து முடித்தவுடன் இதையே வாழ்க்கையிலே பணியாக கொள்ளக்கூடாது என்றும் தீர்மானித்தார். இவர் வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை பெற்றார். ரட்சிப்படைந்து தன் வாழ்க்கையை இயேசுவின் பணிக்காக ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுது அவர் ஒரு சிறந்த தேவனுடைய ஊழியக்காரராய் காணப்படுகிறார். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, மனிதன் மிகவும் படித்தவனாக டாக்டர் பட்டம் பெற்றவனாக இருக்கலாம். ஆனாலும் அவன் அறிந்தது கொஞ்சமே. அவன் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை பற்றியோ அவன் எங்கே போகிறான் என்பதை பற்றியோ அறியான். எவரும் இந்த தகவலை கொடுக்க இயலாது. ஆகவே நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலை உடைய தேவனிடத்திலே திரும்புவதே நமக்கு நலமானது. அவர் ஒருவரே எல்லாவற்றையும் அறிந்தவர். எல்லாவற்றிற்கும் அவர் விளக்கம் நமக்கு தராவிட்டாலும் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். நமக்கு வாழ்க்கையிலே எல்லாமே தெரியாமல் புரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் அறிந்த தேவனை நமக்கு தெரியுமே. நான் எவற்றையெல்லாம் அறிய வேண்டுமோ அவற்றையெல்லாம் தேவன் எனக்கு தெரிவிப்பார். இதுவே பாக்கியம். 24 வசனம் பாருங்கள். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது. உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவருப்பானவன். மனிதன் தேவனுடைய உதவி இல்லாமல் தன்னுடைய இறந்த காலத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ ஒன்றும் சொல்ல இயலாது. அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. தேவன் இல்லாதபடிக்கு தன் வாழ்க்கையிலே மனிதன் செய்கின்ற அனைத்து காரியங்களும் சூன்யமாயிருக்கிறது. அதிலே ஒன்றும் பிரயோஜனமில்லை. அத்தனையும் வீணாக போய்விடும். மனிதன் ஒருவன்
துப்பாக்கியுடன் ஒரு தேவ ஊழியரிடத்திலே வந்தான். அவரிடத்திலே வந்து, நான் உயிர் வாழ்வதற்கு சரியான காரணம் உம்மால் சொல்ல இயலாவிட்டால் நான் என்னுடைய உயிரை இந்த துப்பாக்கியை கொண்டு போக்கிவிட்டு என்னுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்கிக் கொள்வேன் என்று சொன்னானாம். இப்படிப்பட்ட மனிதர்களை என்ன செய்வது? அவர் ஒரு பழைய துப்பாக்கியை வைத்திருந்தார். எனவே ஊழியர் அவரிடம், ஐயா, நீங்கள் துப்பாக்கியால் உங்களை சுட்டுக்கொண்டு சாவதனாலே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று எனக்கு உங்களால் காண்பிக்க இயலுமானால் உங்களுக்கு இந்த பழைய துப்பாக்கிக்கு பதில் புதிய துப்பாக்கியை வாங்கி தருகிறேன். இதனால் நீங்கள் உங்களை சரியாக குறி தவறாமல் சுட முடியும். ஆனால் ஒன்று, நீங்கள் தேவனிடத்திலே திரும்பாத பட்சத்திலே, அவரை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வராத பட்சத்திலே, நீங்கள் உங்கள் துப்பாக்கியை ஏற்கனவே பயன்படுத்தியவர்கள் போலவே இருப்பீர்கள். நீங்கள் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்றார். இதை கூறியவுடன் அவர் பின்வாங்கினார். துப்பாக்கியை கீழே வைத்துவிட்டு சென்று விட்டார். அவர் உடனடியாக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அநேக மாதங்களுக்கு பிறகு அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். மேலும் அவருடைய பிரச்சனைகளுக்கு இயேசு பதில் உடையவராக இருக்கிறார் என்பதையும் கண்டுகொண்டார். ஆம், இயேசு இல்லாமல் நாம் பூஜ்யத்திலும் பூஜ்யமாயிருக்கிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 29 வசனம். இதோ அவர்கள் எல்லாரும் மாயை, அவர்கள் கிரியைகள் வெறுதா, அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு தத்துவமும் நாத்திகமும் மாயையான வழிபாடும் வெறுமையாக இருக்கிறது. அதனால் குழப்பமே உண்டாகும். அவைகளில் உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளுக்குரிய பதில் இல்லை. மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புகளினால் மனித இருதயத்திற்கு சந்தோஷம் உண்டாவதில்லை. மகிழ்ச்சியை, சமாதானத்தை கொண்டு வருகிற தேவனிடத்திலே நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து ஏசாயா 42 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம்.